ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்பவே சூப்பரான எபிசோடு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதுவே நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியை வச்சு எல்லாரும் இப்ப காமெடி பண்றாங்களாமா. ஏன்னா மல்லியை இப்ப டம்மி ஆக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல எதுக்காக இவ்வளவு கேவலமான ரேங்க் வாங்கியிருக்க, நல்லா படிக்கவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் கேட்க, எனக்கு நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் படிக்கிற எண்ணமே வராது, உங்க மூஞ்சிகளை பார்த்தா எனக்கு படிக்கிற எண்ணம் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிருக்காங்க. உடனே அடிக்கிறது கையை வாங்குறாங்க. பாருங்க, அந்த ராஜேஸ்வரி குழந்தை பயந்து போயிடுச்சு. இதுக்கு மேல நீ அந்த மல்லி கூட சேரவும் கூடாது, அவ பேச்ச பேசவும் கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்க அதை சொல்லாதீங்க, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பா குட்டி தைரியமா பேசிட்டு குடுகுடுன்னு மல்லி கிட்ட ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகிட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க, தயவு செஞ்சு அமைதியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. விஜய் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மல்லி இருந்துகிட்டு தனியா உட்காந்து பேசுறாங்க. ஏன் வெண்பா குட்டி இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வீட்டுல நடக்கிற பிரச்சனையே தான் எனக்கு ஸ்கூல் போனா ஞாபகம் வருது, எனக்கு வேற எந்த ஞாபகமும் வருது, நீங்களே சொல்லுங்க மல்லியம்மா, நானும் ஒரு குட்டி பொண்ணு தானே, நானும் ஒரு மனுஷி தானே, எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா, என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, அதனாலதான் என்னால கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. உடனே சரி சரி, இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நீ எதுக்கும் கவலையப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு இதை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலங்காலையில குடுகுடுன்னு அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தாலி பிரிச்சு கோக்கிறதுக்காக. அந்த நேரம் பார்த்து ரொம்ப டென்ஷனோட ஆபீஸ்க்கு விஜய் கிளம்பிட்டு இருக்க. உடனே என்ன விஷயம், எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தாலி பிரிச்சு கோக்கிறதாக வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். உடனே நீங்கள கனவு காண்றதில்ல, என்னைக்கும் நடக்க போறதில்ல, ஏன்னா அந்த மல்லிக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நானா அவளை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்தேன், அவளா தாலி கட்டுங்கன்னு சொல்லி அவளா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட்ரஸ் அக்கம் இதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரிக்கு சரியான சந்தோஷம். அப்ப ஆனா இதான் இவ்வளவு நாளும் எதிர்பார்த்தேன், எப்படியோ இப்படி ஒரு பதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் அப்படி வரீங்களா, உங்களெல்லாம் லாக் பண்ணணும்னா என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீங்களா தானே வழிக்கு வந்துரு போறீங்க, நான் எதுக்காக அவசரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு போன் காலை பண்றாங்க. போனை போட்ட உடனே குபி குபு குபுன்னு போலீஸ்காரங்க அவங்க வீட்டு வாசல்ல இறங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு என்கொயரி தான், என்ன பிரச்சனைங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மழுப்ப பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரிய வருது. நீங்க பேசுறது பண்றது எல்லாமே ரொம்ப தப்பு, ஏன்னா நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும், நீங்க சொல்றத நாங்க கேட்கக்கூடாது மட்டும். ஏன்னா இந்த மல்லிக்கும் அவங்க பெரியம்மாக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா உடனே அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கான ரூல்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க சட்டப்படிதான் உங்களை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்தாம அவங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்களா, என்ன நியாயம் இதெல்லாம், சத்தியமா இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. இப்ப மட்டும் இந்த ஆதாரத்தை வாங்கிக்கிறீங்களா, அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குறீங்களா, இல்ல உங்களை உள்ளா போட்டோமா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மொத்த பேருக்கும் அலற விடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா நடக்குது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க